நவீன கால குழப்பங்களில் முக்கிய ஒரு குழப்பமாக இருப்பது தாங்க இந்த ரிடக்ஷனிசம் என்று சொல்கிறது. இதற்கு ஒடுக்குவாதம் என்று சொல்லுவாங்க தமிழில். அதாவது ஒரு சிக்கலான விஷயத்தை அதனை மிக எளிய அடிப்படை பகுதிகளாக பிரித்து பிரித்து ஆராய்ஞ்சு புரிந்து கொள்ளக்கூடிய கோட்பாடு. இது பெரிய அமைப்புகள் அவற்றின் சிறிய பாகங்களின் செயல்பாடுகளால் முழுமையாக விளக்கப்படலாம் என்று நம்புவது. இதை ஒடுக்குவாதம் சொல்லுவாங்க, குறுக்கியல் பார்வை என்று சொல்லுவாங்க, குறைத்தறிதல் என்றும் சொல்லுவாங்க. அதாவது சிக்கலான நிகழ்வுகளை அதனுடைய அடிப்படை மூலக்கூறுகள், அணுக்கள் அல்லது நரம்பணுக்கள் போன்ற மிக சிறிய கூறுகள் குறைத்து ஆராயக்கூடிய ஒரு முறை. இதோட அடிப்படை விதிகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதுமே உள்ள அனைத்தும் அடிப்படை இயற்பியல் விதிகளால் விளக்கப்படலாம் என்று கருதுவது. ஃபார் எக்ஸாம்பிள் உயிரியல் என்பது வேதியியலுடைய விளைவு, வேதியியல் என்பது இயற்பியலின் விளைவு, இப்படி எல்லாம் சொல்கிறது. இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கலான விஷயங்களை புரிந்து கொள்ள ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்று சொல்லலாம். அதே நேரத்தில் நிறைய குறைபாடுகளும் இதில் இருக்குது. சில சமயங்களில் பகுதிகளை பிரிக்கும்போது ஒட்டுமொத்த அமைப்புடைய முக்கிய பண்புகள் அல்லது தொடர்புகள் இழக்கப்படலாம். ஸோ இந்த ரிடக்ஷனிசம் என்பது முழு யதார்த்தத்தையும், மனிதனை, உண்மையையும் ஒரே பொருட்காரணமாக சுருக்கிவிடக்கூடிய ஒரு சிந்தனை. மனுஷனை அவன் ஒரு ரசாயன பொருள் என்று சொல்வது, அவன் ஒரு உயிரியல் இயந்திரம் என்று சொல்லுவது, இல்லை மனுஷனை ஒரு பொருளாதார நுகர்வோர் என்று சொல்வது, பிரபஞ்சத்தை தற்செயலான பொருள் இயக்கம் என்று சொல்வது. இது எப்படி தவறாக ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஆன்மா, வஹி, நோக்கம், மறுமை, மறைவான ஞானம், இது எல்லாத்தையுமே மறுக்குது என்று சொல்லலாம். குர்ஆனும் சுன்னாவும் நிறையவே இதை மறுப்பு கொடுத்து பேசுதுங்க. மனுஷன் வெறும் ஒரு உடம்பு அல்ல என்பது குர்ஆன் சொல்லுது பாருங்கள். சும்ம சவ்வாஹு வ நஃபஹ ஃபீஹி மிர் ரூஹிஹி என்று அல்லாஹ் சொல்கிறான். பின்னர் அவனை நம்ம வடிவமைச்சோம், அவன்லேருந்து தன்னுடைய ரூஹிலேருந்து அல்லாஹ் என்ன செஞ்சான், அவனில் அல்லாஹ் ஊதினான். சூரத்து சஜ்ஜாவுடைய 9வது ஆயத் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரிடக்ஷனிசம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒடுக்குவாதம் மனிதனை ரசாயனம் என்று சிம்பிளாக என்ன சொல்லுது, குறைச்சி மதிப்பிடுது. குர்ஆன் மனிதனில் ரூஹ் இருப்பதாக சொல்லுது. மனுஷனை ஒரு மதிப்புக்குரிய ஒரு படைப்பாக பார்க்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இதை சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம்னா, நரம்பியல் சொல்லுவாங்க இல்லைங்களா, நியூரோ சயின்ஸு. மூளையை பற்றி விளக்கும்போது, மூளைனா என்னன்னு விளக்கும்போது நிறைய டீட்டெயிலாக விளக்குவாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய உணர்வு, அறநெறி, வாழ்க்கை, அர்த்தம், இது எதையுமே அவங்களால விளக்க முடியாது. இதுதான் இந்த ரிடக்ஷனிசமுடைய ஒரு பெரிய நெகட்டிவ் என்று சொல்லலாம். மேலும் வாழ்க்கை என்பது தற்செயல் என்று சொல்லக்கூடிய இந்த ரிடக்ஷனிசத்தை இதை குர்ஆன் மறுக்கிறது. அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்னாஹும் அபஸா, நீங்கள் வீணாகவே படைக்கப்பட்டோம் என்று நினைத்தீர்களா என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் மூமினுடைய 115வது ஆயத். ஸோ இந்த ரிடக்ஷனிசம் வாழ்க்கையை அது ஒரு விபத்து, தற்செயலானது என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது, வாழ்க்கை என்பது சோதனை, பொறுப்புகளுடன் கூடிய ஒரு விஷயம் என்று சொல்கிறது. யாரெல்லாம் இந்த வாழ்க்கை தற்செயலானது, இதுக்கு ஒரு பெரிய நோக்கம்லாம் இல்லை என்று சொல்கிறாங்களோ, அவங்கக்கிட்ட அந்த கம்ஃபர்ட்னஸ் அதிகரிக்கும், மன அழுத்தம் அதிகரிக்கும், அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க. தற்கொலை உயர்வான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வாழ்க்கைக்கு அவங்களுக்கு தான் மதிப்பே இல்லையே, அது தற்செயல் தானே. மூன்றாவது அவங்க சொல்லக்கூடிய இந்த ரிடக்ஷனிசமில் என்ன விஷயம் என்றால், இந்த அறிவியலை வெறும் சென்சரி சயின்ஸ் என்று சுருக்கிடுறாங்க. அதாவது ஆனால் மாறாக அறிவு என்பது அறிவியலால் மட்டுமே வரையறுக்கப்படலைங்க. வமா ஊத்தித்தும் மின் எல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு குறைந்தபட்ச அறிவு தான் வழங்கப்பட்டிருக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் இஸ்ரால 85வது ஆயத்தில். ஸோ அளக்க முடியாதது என்று ஒன்று இருக்குன்னா அது உண்மை அல்ல என்று இந்த ரிடக்ஷனிசம் சொல்லுது. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது, மனித அறிவு வரம்புடைய ஒரு அறிவு, வரம்புகள் இருக்குது அதுக்கு. நேற்றைய அறிவியல் உண்மை இன்று தவறாக போகலாம் இல்லையே, எல்லாமே தியரிஸ் தானே. மூன்றாவது சுன்னா எப்படி இந்த ரிடக்ஷனிசமை மறுக்குதுன்னு பாருங்கள். மனுஷன் ஒழுக்கம், ஆன்மா, இது எல்லாம் கொண்ட ஒரு உன்னத படைப்பவன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உடலில் ஒரு துண்டு உண்டு, அது சீராக இருந்தால் முழு உடலும் சீராக இருக்கும். அது சீர்கெட்டு விட்டால் முழு உடலும் சீர்கெட்டு வரும். அதுதான் உள்ளம், இதயம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ஸோ இந்த ரிடக்ஷனிசம் என்று சொல்லக்கூடிய ஒடுக்குவாதம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய நடத்தை எல்லாமே நம்மளுடைய ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயம் என்று சொல்லி முடிச்சிடுது சுருக்கமாக. ஆனால் சுன்னா என்ன சொல்கிறது, நம்மளுடைய நடத்தை என்பது நம்ம இதயத்தோடு பின்னி பிணைந்து தொடர்புடைய ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லுது. அது சுய தேர்வு இருப்பதை குர்ஆனும் சுன்னாவும் நிரூபிக்குது. அடுத்து மறைவான உலகம் என்று ஒன்று இல்லை என்று இந்த ரிடக்ஷனிசம் சொல்லுது. ஆனால் ஜின்கள், ஷைத்தான்களுடைய வஸ்வாஸ், இது எல்லாமே மறைவான உலகத்திலேருந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். எதெல்லாம் பார்க்க முடியல அது எல்லாத்தையும் மறுக்கும் இந்த ரிடக்ஷனிசம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது,
இதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மறைவான ஞானம் என்பது இருக்குது, மறைவான உலகம் என்பது இருக்குது. அது அல்லாஹ் மட்டுமே அறிவான் என்று சொல்லுது. கண்ணால் பார்க்க முடியாத டார்க் மேட்டர் என்று சொல்லக்கூடியதை மக்கள் நம்புவாங்க. ஆனால் இந்த மலக்குமார்கள் இது போன்ற மறைவான உலகத்தை நம்ப மாட்டாங்க. இது ஒரு செலக்டிவ் பிலீஃப் என்றே சொல்லலாம். நவீன காலத்தில் இந்த ரிடக்ஷனிசம் என்பது வந்து பல கோணத்தில் இருக்குது என்று சொல்லாங்க. பயாலஜிக்கல் ரிடக்ஷனிசம் சொல்லுவாங்க, எக்கனாமிக் ரிடக்ஷனிசம் சொல்லுவாங்க, சைக்காலஜிக்கல், டெக்னாலஜிக்கல், மாரல் ரிடக்ஷனிசம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம செய்யக்கூடிய குற்றங்கள், பாவங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய மரபணு என்று சொல்லி முடிச்சிருவாங்க உயிரியல் ஒடுக்குவாதத்தில். குல்லு நப்சின் பிமா கசபத் ரஹீனா என்று சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 74 38வது வசனத்தில். ஸோ இந்த பயாலஜிக்கல் ரிடக்ஷனிசம் ஃபஸ்ட் நம்ம எடுத்துப்போங்க. உயிரியல் சுருக்குவாதம் என்று சொல்லலாம். ஸோ மனுஷன் செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே மரபணு, ஹார்மோன், மூளையோடைய அமைப்பு காரணம் என்று சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுது. இது வந்து பொறுப்பு, தேர்வு, பாவம், நல்ல விஷயம், நன்மைகள் ஆகியவற்றை மறைக்கிறது என்று சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னால், குல்லு நப்சின் பிமா கசபத் ரஹீனா என்று சொல்கிறான். ஒவ்வொரு ஆத்மாவும் அது சம்பாதித்ததற்கு பிணையாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லைங்களா. ஸோ இது வந்து தேர்வு உரிமை மனுஷனுக்கு, பாவங்கள், நற்காரியங்கள், இது எல்லாமே இஸ்லாம் அழகாக விளக்குகிறது. அடுத்து பொருளாதார சுருக்குவாதம், எக்கனாமிக் ரிடக்ஷனிசம் பார்த்திங்கன்னா, மனுஷனுடைய வாழ்வின் மதிப்பு வந்து பணம், பதவி, செல்வம், பொருளாதார வெற்றி இது மட்டும்தான் என்று சுருக்கப்படுது இந்த ரிடக்ஷனிசமில். ஆனால் வந்து தக்குவா, நற்பண்பு, இறையருள் இது எல்லாமே என்ன சொல்லுது, மறுக்கப்படுது இந்த ரிடக்ஷனிசமில். அக்ரமக்கும் இந்தல்லாஹி அஸ்காக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் ரொம்ப முக்கியமான ஆயத்து. அல்லாஹ்விடத்தில் மிகவும் மதிப்புடையவர் யார்? தக்வா உடையவர் தான் அல்லாஹ்விடத்தில் மதிப்புடையவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் ஹுஜராத்துடைய 13வது ஆயத்து. ஸோ மனிதனுடைய வாழ்வுடைய மதிப்பு, கண்ணியம் எல்லாமே அவனுடைய தக்வாவை சார்ந்தான் இருக்கிறது தவிர இந்த போன்ற விஷயங்களோடு சுருக்கப்படுவது கிடையாது. 3வது சைக்காலஜிக்கல் ரிடக்ஷனிசம், உளவியல் சார்ந்த சுருக்குவாதம். பார்த்திங்கன்னா மனுஷனை வந்து அவன் வந்து குழந்தை பருவம், அவனுடைய காயம், மன அழுத்தம் என்ற அளவுக்கே குறைச்சி விடுகிறது இந்த ரிடக்ஷனிசம். இதனால் வந்து தௌபா, மனம் மாற்றம், புதிய ஒரு வாழ்க்கை இது எல்லாமே சாத்தியமில்லை என்பதை சொல்லுகிறது. இல்லாமன் தாப அமலன் சுவாலிஹன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் செஞ்சவங்களை தவிர என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் ஃபுர்கானுடைய 70வது ஆயத்து நம்ம பார்க்கலாம். ஸோ தௌபாவுடைய முக்கியத்துவம், மனம் மாற்றத்துடைய முக்கியத்துவம், அதன் பிறகு ஒரு புதிய வாழ்க்கை, அல்லாவை நோக்கிய வாழ்க்கை, இது எல்லாமே வந்து நம்ம உள்ளம் சார்ந்த விஷயங்கள். இதற்கு அல்லாஹ் கண்டிப்பாக உதவுவான். அதனால் மனுஷனை வெறுமனே வந்து அவனை 3 பருவத்தோடு நிறுத்தி கொள்வது, அவனை சுருக்கி விடுவது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அடுத்து தொழில்நுட்ப சுருக்குவாதம், டெக்னாலஜிக்கல் ரிடக்ஷனிசம் என்று சொல்லுவாங்க. மனுஷனை ஒரு இயந்திரம், ஏஐ வந்து மனுஷனை மாற்றி விடும், இது போன்ற எல்லாம் சொல்வது. இது மனிதனுக்குள்ள ஒரு மரியாதையை, பொறுப்புணர்வை, மேலும் வந்து பிரதிநிதித்துவத்தை வந்து மறுக்கக்கூடியதாக இருக்குது. வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் என்று அல்லாஹ் சொல்கிறோம். நிச்சயமாக நாம் ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்கிறோம். சூரத்துல் இஸ்ரால 70வது ஆயத்து. ஆனால் மனுஷனை ஒரு இயந்திரம் போல பார்ப்பது தான் இந்த தொழில்நுட்ப சுருக்கவாதம் என்பது. அடுத்து மாரல் ரிடக்ஷனிசம் நம்ம பார்க்கலாம். ஒழுக்க சுருக்கவாதம் என்று சொல்லுவாங்க. நல்லது, கெட்டது, உணர்ச்சிகள், சமூக ஒப்பந்தம் என்ற அளவிலே மனுஷனை தீர்மானிக்கிறது. இதனால் ஹலால் ஹராம் என்ற இறை வரம்புகள் வந்து மறுக்கப்படுது இந்த ரிடக்ஷனிசமில். ஒமா கேனலி முக்மினின் வலா முக்மினத்தின் இதா கதல்லாஹ் வ ரசூலுஹு அம்ரா, அல்லாவும் அவனோட தூதரும் ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிட்டாங்கன்னா, ஒரு ஈமான் கொண்ட ஒரு ஆண் அல்லது பெண், அது அவங்களுக்கு வந்து வேறு தேர்வு சுதந்திரம் அதில் இல்லை. சூரத்துல் அஹ்ஸாபுடைய 36வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து ஹலால் ஹராம்ன்ற விஷயங்கள், இறை வரம்புகள், இதை அழகாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஆனால் மனுஷனை வெறுமனே ஒரு ஒழுக்கத்தோடு அவனை வந்து சுருக்கி கொள்வது, அதாவது அவன் நல்லது, கெட்டது, உணர்ச்சி, சமூக ஒப்பந்தங்கள் இதனோடையே முடிச்சு கொள்வது வந்து ஒரு தவறான ஒரு வழி தவறிய ஒரு விளக்கம். ஸோ நவீன சுருக்குவாதம் என்பது, இந்த சுருக்கவாதம் என்பது, ரிடக்ஷனிசம் என்பது மனிதனை மதிப்பை குறைக்கக்கூடியதாக இருக்குது. இஸ்லாம் மனிதனை முழுமையாக விளக்கக்கூடியதாக இருக்குது. இஸ்லாத்தில் மனிதன் என்பவன் உடல், ஆன்மா, பொறுப்பு, மறுமை இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் அவன், அந்த மனிதன் என்பவன். ஸோ அல்குர்ஆனுடைய பல ஆயத்துகள் வந்து இதுக்கு அழகாக மறுப்பு கொடுக்குது. முக்கியமாக நம்ம பார்க்கணுன்னா சூரத்துல் முஃமினூன் தான் அதிகமாக இந்த சூறாக்கு மறுப்பு கொடுக்குது என்று சொல்லலாம். அதாவது முழுமையான ஒரு மனிதன் யார் என்பதை விளக்கக்கூடிய ஒரு சூறா என்றால் சூரத்துல் முஃமினூன் என்று சொல்லாங்க. ஸோ இந்த சூறா வந்து மனுஷனை ஒரு பொருள், உடல், இயந்திரம் என சுருக்கி விடாமல் அனைத்து சிந்தனைகள், ஆன்மா, நோக்கம், ஒழுக்கம், மறுமை இது ஆகியவற்றால் முற்றிலும் என்ன செய்யுது, மனுஷனை விளக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. ரிடக்ஷனிசம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே சுருக்கி விடவில்லை. மனுஷன் வந்து வெறும் உடல் அல்ல, ஆன்மா உடையவன் என்று சொல்லுது. வலக்கது ஹலக்னல் இன்சான மின்
சுலாலத்தி மின் தீன் சும்மா அன்ஷனாஹு ஹல்கன் ஆஹர் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸோ மனுஷன் படைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் வேறு ஒரு படைப்பாக அவன் மாற்றப்படுகிறான், அவனுக்கு ரூஹ் வழங்கப்படுகிறது என்று மேற்கண்ட வசனங்கள் நமக்கு சொல்லுது. மேலும் மனிதன் உயிரியல் ஆன்மா எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை. மேலும் வாழ்க்கை என்பது தற்செயல் கிடையாது என்பதையும் அது ஒரு சோதனை என்பதையும் இந்த சூரா சொல்லுது. 115வது ஆயத்து நீங்கள் பார்க்கலாம். ஹஃபசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸ்தா, மனுஷன் நம்ம வீணாக படைத்தோம் என்று அவங்க நினைக்கிறாங்களா என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த ஆயத்தை நேரடியாக சுருக்கவாதத்தை மறுக்கிறது. அடுத்தது வெற்றி என்பது பணத்தில் மட்டுமல்ல, ஈமான் ஒழுக்கம் சார்ந்தது வெற்றி என்பதையும் சொல்லுது. கது அஃப்லஹல் முஃமினூன் என்று சொல்லுது, மூமின்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லுது. யார் அவர்கள்? அவர்கள் பணத்தால் மட்டும் வெற்றி அல்ல, மாறாக தொழுகையில் இருக்கும், அவங்ககிட்ட பணிவு இருக்கும், அவங்ககிட்ட நாணம் இருக்கும், அமானத்து இருக்கும், ஒழுக்கம் இருக்கும். ஸோ மனிதனுடைய வெற்றி என்பது அவனுடைய தக்வாவில் இருக்கிறது, வெறுமனே பணத்தில் மட்டுமல்ல. 4வது இந்த சூறாவில் 14வது ஆயத் பார்த்தீங்கன்னா, ஃபதஆலல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன் என்று சொல்கிறது. அல்லாஹ் சிறந்த ஒரு படைப்பாளனாக இருக்கிறான். அறிவு முழுவதுமே அது அறிவியல் மட்டும் சார்ந்தது கிடையாது, மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு படைப்பாக மனுஷனை படிச்சிருக்கிறான். அறிவு என்பது அல்லாஹ் கொடுத்த அறிவு மனிதனுக்கு, இல்லை என்றால் அவனுக்கு அறிவு என்பது இருந்திருக்கிறாது. மேலும் மரணம் மட்டுமே முடிவு கிடையாது, திரும்புதல் என்பது உண்டு அல்லாஹ்விடம் என்பதையும் இந்த சூரா அழகாக சொல்லி காட்டுது நமக்கு. 99வது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மவுத் என்று வரக்கூடிய ஆயத்து. மரணத்துக்கு பிறகு பர்சக் வாழ்க்கை இருக்குது, கபர் வேதனை என்பது இருக்குது, மறுமை என்பது இருக்குது, எல்லாமே இருக்குது. மரணம் மட்டுமே முடிவு கிடையாது. ஏன்னா இந்த ரிடக்ஷனிசமில் என்ன சொல்லுவாங்க, மரணம் தான் முடிவு என்று சொல்லிவிடுவாங்க மனுஷனுக்கு. ஆனால் மரணம் தான் அவனுடைய முதல் படி, மறுமைக்கான முதல் படி, அவனு மாற்றத்துக்கான முதல் படி. அடுத்து இறுதி முடிவு தௌஹீதில் தான் இருக்கிறது. ஃபதஆலல்லாஹுல் மலிக்குல் ஹக், அதிகாரம், உண்மை, தீர்ப்பு எல்லாமே அல்லாஹ்வுக்கு உரியது. ஸோ இந்த சுருக்கவாதம் எப்போ மனுஷனை பொருள் என்று மட்டும் சுருக்கி விடுதோ, அப்போ சூரத்துல் மூமினீன் என்ன சொல்லுது, மனிதன் என்பவன் ஆன்மா உடையவன், பொறுப்புகள் உடையவன் என்று சொல்கிறது. வாழ்க்கை என்பது தற்செயலான விபத்து என்று இந்த சுருக்கவாதம் சொல்லும்போது, வாழ்க்கை என்பது சோதனை என்று சூரத்துல் மூமினீன் சொல்லி தருது. செல்வத்தில் தான் வெற்றியே இருக்குது மனுஷனுக்கு சொல்லும்போது, வெற்றி ஈமானில் இருக்குது என்று சூரத்துல் மூமினீன் நமக்கு ஞாபகப்படுத்துது. மரணம் தான் முடிவு மனித வாழ்க்கைக்கு என்று சொல்லும்போது, மரணம் தான் அவனுடைய வாழ்க்கையோட ஒரு முதல் மாற்றம் என்று சூரத்துல் மூமினீன் சொல்லுது. அறிவு என்பது முழுமையாக அறிவியல் சார்ந்தது என்று சொல்லும்போது, அறிவு அல்லாஹ்வுடைய கொடுத்த அறிவு, மேலும் அல்லாஹ் அனுப்பிய வஹி, இதுதான் மனிதனுடைய அறிவு என்று சூரத்துல் மூமினூன் அழகாக விளக்குகிறது. ஸோ யதார்த்தமான விஷயங்களை நம்ம சுருக்க வேண்டாம், முழுமையாக அதை மீட்டெடுக்க தான் நம்ம முயற்சி செய்யணும். இஸ்லாம் சுருக்கவாதத்துக்கு பதிலாக தௌஹீதை மையமாக கொண்ட பார்வையை நமக்கு தருது, அல் குர்ஆனும் சுன்னாவும். ஸோ நாலேஜை, இந்த கல்வியை இந்த அறிவை நம்ம இன்டகிரேட்டடாக பார்க்கணும், ஃப்ராக்மெண்டடாக பார்க்கக்கூடாதுங்க. அதுதான் முக்கியமான ஒரு மெயினான பாயிண்ட். அதே நேரத்தில் நம்மளுடைய அறிவையும் அல்லாஹ்வுடைய இறை செய்தியையும் பேலன்ஸ் எப்படி பண்ணணும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். மேலும் ஹலால் ஹராம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்முடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளணும். ரூஹ், கல்பு, இதை பற்றிலாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத விஷயங்களாக இருக்கிறது. ஸோ இந்த ரிடக்ஷனிசம் அல்லாஹுவை மனிதனுடைய வாழ்க்கையிலேருந்து முழுவதுமாக புறக்கணிவிட்டு, நவுதுபில்லா, மாறாக அவனுக்கு பதிலாக சயின்ஸையும் அறிவியலையும் மனோ இச்சையும் மேட்டர் என்று சொல்லக்கூடிய பொருள் சார்ந்த வாதம் இதனோடு ரீப்ளேஸ் செய்யக்கூடியதாக இருக்குது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷையின், அல்லாஹ்வை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்க்கையை மையப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வே சிறந்த படைப்பாளன் என்று நம்ம சொல்லும்போது அப்போ வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கு, நம்முடைய கல்வி அறிவுக்கு லிமிட்ஸ் இருக்குது, எல்லைகள் இருக்குது. மனிதர்கள் நிச்சயமாக மறுமை என்று ஒன்று கேள்வி கேட்கப்படுவார்கள். எல்லாமே நம்ம எப்போ நம்ம அல்லாஹ் படைப்பாளன் என்று நம்புகிறோமோ அப்போயே நமக்கு இந்த விஷயங்கள் நமக்கு இஸ்லாம் அழகாக சொல்லிக் கொடுக்குது என்று சொல்லலாம். பொதுவாக சமூக வலைதளங்களில் இது போன்ற கருத்துக்கள் நம்ம பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சயின்டிஸ்ட்ன்ற பேரில் இந்த கருத்தெல்லாம் அப்படியே விதைச்சிட்டு போயிடுவார். அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டும். குர்ஆன் சுன்னா எந்த அளவுக்கு இதுக்கு மறுப்பு கொடுக்குது என்று நம்ம பார்த்தோம் இப்போ சிம்பிளாக. ஸோ இந்த ரிடக்ஷனிசம்லாம் யார் இதை வாழ்க்கையில் பின்பற்றுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாக மாறும். மன அழுத்தம் அதிகமாகும், சூசைட் ரேட் அதிகமானது இன்னைக்கு காரணம் அதுதான். நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகுவாங்க மனிதன் என்பவன். ஒழுக்கம் என்பதே குழப்பத்தில் போய்விடும். ஒழுக்கம் என்பது என்னவே தெரியாமல் தத்தளிப்பான் மனுஷன். அல்லாஹ்வை மறந்து தன்னுடைய மன இச்சையை கடவுளாக ஆக்கிக் கொள்வான்.
ஸோ எப்போல்லாம் இந்த ரிடக்ஷனிசம் மனிதனை வந்து குறைத்து மதிப்பிடுதோ அப்போல்லாம் இஸ்லாம் என்ன செய்யுது? மனிதனை உயர்த்துகிறது, கண்ணியப்படுத்துகிறது. மனிதனை வந்து ஒரு முழுமையாக முழு என்டிட்டியாக மனிதனை விளக்குகிறது அழகாக இஸ்லாம். ஸோ எப்படியெல்லாம் இந்த தவறான வழிகேடான சித்தாந்தங்கள் பரப்பப்படுதுன்னா எஜுகேஷன் சிஸ்டமால் பரப்பப்படுதுங்க. மாடர்ன் செக்குலர் எஜுகேஷன் சிஸ்டமில் நிறையவே இந்த கருத்துக்களை திணிக்கிறாங்க மறைமுகமாக. ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஷியஸ்னஸ் இஸ் பிரெயின் ஆக்டிவிட்டின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இது போன்ற பிரபல புத்தகங்களில் இது போன்ற தவறான சித்தாந்தங்களை நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது சயின்டிசம் மூலியமாக இது பரப்பப்படுது இல்லைங்களா? சயின்ஸ் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணலைன்னா அது உண்மையே கிடையாது என்று ஒரு வரம்பு மீறிய வாதங்களின் மூலமாக, குறிப்பாக மீடியா என்டர்டெயின்மெண்ட் இதன் மூலியமாகவும் என்ன செய்யப்படுது? இந்த போன்ற விஷயங்கள் எல்லாமே பரப்பப்படுது. குறிப்பாக சினிமாக்கள் மூலியமாக, பாடல்கள் மூலியமாக இதெல்லாம் பரப்பப்படுது. ஒரு பிரபல படம் ஃபாலோ யுவர் ஹார்ட்னு ஒரு படம் இருக்குது. அதனுடைய சீரீஸில் கூட நீங்கள் பார்க்கலாம். இது போன்ற தவறான வழிகேடான சித்தாந்தங்கள்லாம் பரப்பப்படுது. எக்கனாமிக்கல் சிஸ்டம்ஸ் மூலியமாக பரப்பப்படுது. மனிதனுடைய மதிப்பு என்பது அவனுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்கமில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி தவறான கருத்துக்கள் மூலியமாக இது வந்து பரப்பப்படுது. மேலும் ஏஐ மூலியமாக, டெக்னாலஜி மூலியமாக பரப்பப்படுது. ஒரு பக்கம் மனிதர்கள் எல்லாம் மிஷின் போல் ஆக்கிட்டாங்க. ஏஐ வந்து ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிடும் என்றெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். பிரெயினை வந்து ஒரு ஹார்ட்வேர் என்று சொல்வது, இது எல்லாமே இங்கேருந்து வந்தது தான். இந்த வழிகேட்ட சித்தாந்தத்திலேருந்து வந்தது தான். லாங்குவேஜ் மேனிப்புலேஷன் மூலியமாகவும் இது நடக்குது இல்லைங்களா? பாவங்கள் எல்லாம் இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் என்று சொல்லப்படுது, ஃப்ரீடம் என்று சொல்லப்படுது. இந்த விபச்சாரம் எல்லாம் அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய சுய தேர்வு என்று சொல்லப்படுது. ஒரு பக்கம் இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் மூலியம், செலிப்ரிட்டி கல்ச்சர் மூலியமாக இது பரப்பப்படுகிறது இல்லைங்களா? எப்போ எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஆலிம்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்களோ அப்போ இது வந்து பரப்பப்படுது. இது போன்ற நிறைய விஷயங்கள் மூலியமாக இது பரப்பப்படுது என்று சொல்லலாம். இவங்களுடைய கோலே என்னென்னா, ஆன்மா என்பதை மனுஷன் மறக்கணும். தன்னுடைய வாழ்க்கைக்கு நோக்கம் என்பதே இருக்கிறத மனுஷன் மறக்கணும். மறுமை ஒன்று இருக்குது, கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம் என்பதை மனுஷனுக்கு மறக்கடிக்க வைக்கணும். மேலும் அல்லாஹ்வே மறக்கடிக்க வைக்கணும். இதுதான் இந்த ரிடக்ஷனிசம் இன்றைக்கி வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு தெரியுது. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்கிறான், யஅலமூன ظாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா வஹும் அனில் ஆஹிரத்தி ஹும் காஃபிலூன் என்று சொல்லலாம். 30வது அத்தியாயம் 7வது வசனத்தில். சூரத்து ரூமில் நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா? அவங்க வந்து இந்த உலகத்துடைய வெளி தோற்றத்தை மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் மறுமையை பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். இது வந்து அல்லாஹ் வாக்குறுதியை மீற மாட்டான் என்பதையும், ஆனால் பெரும்பாலான மக்கள் இதை அறிய மாட்டார்கள் என்பதையும் இந்த வசனம் அழகாக வலியுறுத்துது என்று சொல்கிறாங்க. இன்று பலரும் அப்படி தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். இது போன்ற வழிகெட்ட சித்தாந்தங்களை விட்டு நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். ஏன்னால் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா பல விஷயங்கள் மூலியமாக இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணப்படுது இன்றைக்கி. ஸோ அந்த தீமையான விஷயங்களை நாம் அறியவில்லை என்றால் அந்த தீமைகளை நாமும் விழுந்து விடுவோம். ஸோ இது போன்ற விஷயங்களை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும், நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் துஆ செய்யக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.